மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவுமா இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த உலகில் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கு வந்தது போன்ற எதிர்ப்பு வந்ததில்லை. மனிதர் அதை கண்டு எள்ளி நகையாடினர், ஏளனம் செய்தனர் மற்றும் அதற்கு எதிரான சட்டம் இயற்றினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவராலேயே பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக காக்கப்பட்டு வருகிறது. வேத புத்தகம் பயணிகளின் வரைபடமாகவும், கைத்தடியாகவும், விமான ஓட்டிகளின் திசைகாட்டியாகவும், இராணுவ வீரர்களின் பட்டயமாகவும், கிறிஸ்தவர்களின் சாசனமாகவும் இருக்கிறது. வேதாகமத்தின் 2 ஏற்பாடுகளிலும் வேதமே மனுக்குலத்திற்கான தேவனுடைய தொடர்பு என்றும், மெய்யான தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டு புத்தகம் இதுவே என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வேதத்தில் உள்ள தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிப்பதாலும் அதை தனக்கென சொந்தமாக்கிக் கொள்வதாலும் தேவனுடைய வார்த்தையிலுள்ள உண்மையை ஒவ்வொரு தனிநபரும் உணர்ந்து கொள்ளலாம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது போல பரிசுத்த வேதாகமமே தேவன் மனுக்குலத்திற்கு அருளிய அவருடைய வார்த்தை என்பதை உறுதி செய்யும் விதமாக தேவ வார்த்தை காக்கப்பட்ட தன்மை, அகழ்வாராய்ச்சி மற்றும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் ஆகிய 3 காரணங்களை குறித்து சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் வேத புத்தகமே தேவனுடைய வார்த்தை என்பதன் மேலும் 2 அடையாளங்களாக விசுவாசிகளின் மாற்றப்பட்ட வாழ்க்கை மற்றும் தேவனுடைய ஆவியானவர் இதை எப்படி மெய்யானதாக்கி இருக்கிறார் என்பதை பற்றியும் காண்போம். பின்பு தேவனுடைய வெளிப்படுத்துதல் என்றால் என்ன, ஆவியானவரின் அகத்தூண்டுதல் என்றால் என்ன என்பவற்றையும் பற்றி பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கான 3 காரணங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். வேதாகமத்தின் பாதுகாக்கப்பட்ட தன்மை, அகழ்வாராய்ச்சி, நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் போன்ற காரியங்கள் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தைதான் என்பதை உறுதி செய்கின்றன என்று சிந்தித்தோம். வேதத்தில் உள்ள அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். தீர்வையும் சீதோனையும் குறித்து தேவனுடைய வார்த்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதோ அவ்வாறே இன்றும் அவைகள் காணப்படுகின்றன. அதுபோல எகிப்தை குறித்தும் இவ்வாறு இருக்கும் என்று தேவன் என்ன கூறினாரோ அவ்வாறே இன்று எகிப்து காணப்படுகிறது. இவை எல்லாமே ஆச்சரியமானவை. அருமையானவர்களே, வேதம் தேவனுடைய வார்த்தைதான் என்பதற்கு நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனங்கள் மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரமாயிருக்கிறது. கணித இயல் விதியின்படி மனிதன் தானாக ஒருபோதும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். இப்பொழுது நான் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது, நாளைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் மழை பெய்யும் என்று சொல்லுகிறேன். நான் கூறியது உண்மையாகவே 50% நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, மழை பெய்யலாம் அல்லது மழை பெய்யாமலும் இருக்கலாம். இந்த 2இல் 1 நடக்கும். ஆகவே 50% நான் சரியாக சொன்னேன் என்று கூறலாம். இப்பொழுது நான் இன்னும் ஒரு கருத்தை கூட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? நாளை காலை 9 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் என்று கூறுகிறேன். இது இன்னும் நம்பிக்கையற்ற நிலைமையை அதிகரிக்கிறது. முதலாவது, பாதிக்கு பாதி நான் சரியாக கூறும் நிலையிலே இருந்தேன். இப்பொழுது அதன் வாய்ப்பு மேலும் 25% குறைந்துவிட்டது. இவ்வாறு நான் என் தீர்க்க தரிசனத்திலே ஒவ்வொரு உறுதியற்ற தன்மையை கூட்டிக்கொண்டே செல்லும் பொழுது அது என்னுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பில் மேலும் 50% குறைத்து கொண்டே வரும். நான் கூறியது சரியாக நடைபெறுவதின் உறுதி குறையும். இதுதான் ஒரு கணித விதி என்பதாகும். இப்பொழுது நான் முன்பு கூறியதின் வார்த்தையோடு இன்னும் கொஞ்சம் கூட்டுகிறேன். அதாவது, நாளை காலை 9 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்து மதியம் 2 மணிக்கு அது நின்றுவிடும் என்று கூறுகிறேன். இது மேலும் 50% நிச்சயத்தை குறைக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு காரியமாக கூட்டி சொல்ல சொல்ல அது முற்றிலும் உறுதியற்ற ஒரு தன்மையை உருவாக்குகிறது. அது சாத்தியமற்றதாகிறது. ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறியது. இந்த சாத்தியமற்ற பகுதிக்குள் வேதாகமம் நுழைந்து அதை நிரூபித்து காட்டியுள்ளது. வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு
இது ஒரு முக்கியமான ஆதாரமாகும். இதோடு நாம் எதையும் ஒப்பிட இயலாது. இங்கே நாம் நிறைவேறின சில தீர்க்க தரிசனங்களை மட்டுமே பார்த்தோம். வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இவ்வாறே நிறைவேறிவிட்டன. மேலும் இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் எதிர்காலத்திலே நிறைவேறும் என்பதையும் இது உறுதிப்படுத்துகிறது. வேத புத்தகம் தேவன் அருளிய புத்தகம் என்பதற்கான 4வது ஒரு அடையாளம் விசுவாசிகளின் மாற்றமடைந்த வாழ்க்கை. ஆம், வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாகும். தேவனுடைய வார்த்தை இன்றும் கூட எத்தனையோ மக்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. எத்தனை ஆண்களும் எத்தனை பெண்களும் இதனாலே புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நீங்களும் கூட இதை குறித்த தெளிவான அறிவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை இந்த கர்த்தருடைய வார்த்தையின் ஒலிபரப்பு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நேயர் நினைவிற்கு வருகிறார். அவர் மிகவும் பாவமான வாழ்க்கையை நடத்தி வந்தவர். ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்தது. பொதுவாக சுவிசேஷத்தை கேட்கும் ஒருவர் உடனே மாற்றம் அடைவது வழக்கம். ஆனால் இவர் பல வாரங்களாக நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டும் மாற்றமடையவில்லை. ஆனால் மாறாக கோபமடைந்தார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தை பிரசங்கிக்கும் பொழுது பாவி என்று குறிப்பிட்டு சொன்ன கருத்திற்காக மிகவும் கோபத்துடன் கடிதம் எழுதினார். நான் மட்டும் உங்கள் அருகில் இருந்திருந்தால் மூக்கிலே குத்தி இருப்பேன் என்று எழுதியிருந்தார். நல்ல வேளையாக அவர் அருகிலே நாம் இல்லை. இறுதியாக இவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்பினார். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செய்த காரியம் மகத்துவமானது. இவ்வாறு எத்தனையோ சாட்சிகளை கூற முடியும். இளைஞர்கள், முதியோர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் நோக்கத்தையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்கிறார்கள். பிரிவுபட்டிருந்த எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே இணைக்கப்பட்டிருக்கின்றன. வாலிபர்கள் இச்சையிலிருந்து, போதையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்தபடியினால் அவர்கள் வாழ்க்கை மாற்றத்திற்குள்ளாகியிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேதாகமம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலேயே கண்டிருக்கலாம். ஒருவேளை அவ்வாறு மாற்றம் நிகழாதிருந்தால் இன்றே அவரிடத்திலே விசுவாசத்துடன் திரும்புங்கள். வேத வசனங்களை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும் என்ற ஜெபத்தோடு வாசியுங்கள், கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் மாற்றம் பெறுவீர்கள். வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கான 5வது காரியம், தேவனுடைய ஆவியானவர் இதை மெய்யானதாக்கியிருக்கிறார். வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதற்காக என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற சில முன்னேற்றமான காரியங்களை சொல்ல முடியும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை வைத்து நான் கூற வேண்டுமென்றால், நான் இப்பொழுது வேதத்தை தேவனுடைய வார்த்தையாக விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை என்று நானே அறிந்திருக்கிறேன். இதை உறுதியாக என் மனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் இதை என்னுடைய இருதயத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு மெய்யானதாக்கியிருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை என்பதை அதனால் அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு காரியத்தையே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று தான் ஜெபிப்பதாக பவுல் கூறியிருக்கிறார். இதுவே நம்முடைய ஜெபமாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே இதை உறுதிப்படுத்துவார். ஆகவே வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களோ வேறு ஆதாரங்களோ தேவையில்லை. ஒரு தேவ ஊழியரிடம் ஒரு இளம் பிரசங்கியார் வந்து, ஐயா, இப்பொழுது சில காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அவைகள் வேதத்தின் மெய்யான தன்மையை உறுதிப்படுத்துகிறது என்று கூறினார். அதற்கு அந்த ஊழியர், இது ஒன்றும் ஆச்சரியமான காரியமாக தெரியவில்லை என்றார். இதை கேட்ட அந்த இளம் பிரசங்கியார் சோர்ந்து போனார். ஊழியர் தான் சொன்ன கருத்தை உற்சாகமாக ஏற்றுக்கொள்வார் என்று அவருடைய எதிர்பார்ப்பு நொறுங்கி போனதால் அவர் சோர்வுற்றார். உடனே அந்த இளம் பிரசங்கியார், ஏன் உங்களுக்கு இது ஆச்சரியமாக இல்லை? இந்த கண்டுபிடிப்புகள் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யவில்லையா என்றார். அதற்கு அந்த தேவ ஊழியர், இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முன்னதாகவே வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நானே அறிந்திருக்கிறேன் என்றார். அதற்கு அந்த பிரசங்கியார், எவ்வாறு அதை நீங்கள் அறிந்தீர்கள்
என்று கேட்டபடினாலே, ஊழியர் தேவனுடைய ஆவியானவர் அதை என்னுடைய இருதயத்திற்கு மெய்யானதாக்கி கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை மெய்யானதாக்குவார். உங்கள் வாழ்வோடு அங்கமாகி விடுவார். மட்டுமல்ல, இது தேவனுடைய வார்த்தை தான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு உறுதியையும் அவரே தருகிறவராயிருக்கிறார். அடுத்ததாக, நாம் வெளிப்படுத்தல் என்றால் என்ன, ஆவியானவரின் அகத்தூண்டுதல் என்றால் என்ன, ஆத்துமா ஒளிபெறுதல் என்றால் என்ன, வேதத்தை விளக்குதல் என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் சிந்திக்கப் போகிறோம். வெளிப்படுத்தல் என்பதற்கு தேவன் பேசுகிறார், தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்கிறார் என்று அர்த்தமாகும். ஆவியானவரின் அகத்தூண்டுதல் தேவனுடைய வெளிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. ஆத்துமா ஒளியூட்டப்படுதல் என்பது தேவனுடைய ஆவியானவரை ஒரு போதகராக கொள்வதோடு சம்பந்தப்பட்டதாயிருக்கிறது. தேவன் நம்மோடு தொடர்பு கொள்கிறார். வேதத்திற்கு விளக்கம் அளித்தல் என்பது நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கும் விளக்கத்தை கூறுகிறது. முதலாவது, வெளிப்படுத்தலை குறித்து நாம் சற்று விவரமாக பார்ப்போம். இதற்கு தேவன் பேசுகிறார் என்ற அர்த்தமாகும். ஏற்கனவே நான் கூறினேன், கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார் என்று வேத புஸ்தகத்திலே சுமார் 2500 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறினேன். அவர் பேசியதை குறித்து நீங்கள் சந்தேகம் கொள்ள அவர் விரும்பவில்லை. ஆகவேதான் அவர் அதையும் தெளிவுபடுத்துகிறார். எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நீங்கள் ஒரு அலுவலகத்திலே பணி செய்கிற இருவரை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அல்லது ஒரே சிந்தையும் ஒரே ரசனையும் உள்ள இருவரையோ, அல்லது ஒரே விதமான ஆசைகள் வருத்தங்கள் உள்ள இருவரையோ கவனித்து பார்ப்பீர்கள் என்றாலும் அவர்களிடையே தொடர்பு இருக்கிறதை காண முடியும். ஒத்த மனப்பான்மையுடையோர் ஒருவேளை வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தகவல் தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். மனிதனுடைய இருதயத்தின் இயற்கையான இந்த சுபாவத்தை தான் தபால் தந்தி அலுவலகமும் தொலைபேசி மற்றும் இணையதளமும் விளக்கிக் கொண்டிருக்கின்றன. நண்பர்கள் நண்பர்களோடு தொடர்பு கொள்கிறார்கள். வெளி ஊரில் இருக்கிற கணவன் தன் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறான். விடுதியில் தங்கி படிக்கும் மாணவன் தன் பெற்றோரோடு தொடர்பு கொள்கிறான். இவை எல்லாவற்றையுமே நாம் தகவல் தொடர்பு என்று அழைக்கிறோம். இது இருதயத்தை வெளிப்படுத்துவது. ஒருவேளை இவ்வாறு தொடர்பு கொள்ள இயலாமல் இருக்கிறவர்களை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டியது இருக்கிறது. இவை எல்லாவற்றின் அடிப்படையிலே நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது ஒரு சரியான கேள்வியாக இருக்கும் என்றும் நம்புகிறேன். தம்முடைய சாயலிலே படைத்திருக்கிற, ஒரு குறிப்பிட்ட அளவு ஞானத்தோடு படைத்திருக்கிற தம்முடைய சிருஷ்டியோடு தேவன் தொடர்பு கொள்வது சரியா அல்லது தவறானதா? அது நியாயமானதுதான், இல்லையா? தேவனிடத்திலிருந்து ஒருவேளை நீங்கள் இதுவரை வெளிப்பாட்டை பெறவில்லை என்றால் இப்பொழுதே அவரிடத்திலே காத்திருங்கள். அவர் உங்களோடு பேசுவார். தேவன் நம்மோடு பேசுவதை நாம் எதிர்பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டவையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்துவின் வெளிப்பாடும் தேவனுடைய வார்த்தையிலேயே இருக்கிறது. இதன் வழியாக மட்டுமே நாம் தொடர்பை பற்றி அறிந்து கொள்கிறோம். வேதாமத்திலே 66 புத்தகங்கள் இருக்கின்றன. தேவன் இவை ஒவ்வொன்றின் வழியாகவும் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட அவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களோடும் பேசுகிறவராயிருப்பார். வேதாமத்தை பற்றி ஒருவர் கூறும் கருத்தை கவனியுங்கள். இந்த புத்தகம் தேவனுடைய சிந்தையை உடையதாக, மனிதனுடைய நிலைமையை சொல்லுகிறதாக, இரட்சிப்பின் வழியை கூறுகிறதாக, பாவிகளின் அழிவை அறிவிப்பதாக, விசுவாசிகளின் மகிழ்ச்சியை சொல்லுகிறதாயிருக்கிறது. இதன் கொள்கைகள் பரிசுத்தமானதாகவும் நல்லொழுக்க விதிகள் சீரானதாகவும், இதன் வரலாறு உண்மையானதாகவும், இதன் தீர்மானங்கள் மாற்ற முடியாததாகவும் இருக்கின்றன. ஞானவானாவதற்கு இதை வாசியுங்கள். நீங்கள் பாதுகாக்கப்பட இதை விசுவாசியுங்கள். பரிசுத்தமாக அப்பியாசியுங்கள். உங்களை நடத்த ஒளியையும் ஆதரிக்க உணவையும்
மகிழ்ச்சியாக்க ஆறுதலையும் இது கொண்டு வருகிறது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். இது பயணிகளின் வரைபடமாகவும், பயணிகளின் கைத்தடியாகவும், விமான ஓட்டிகளின் திசை காட்டியாகவும், இராணுவ வீரர்களின் பட்டயமாகவும், கிறிஸ்தவர்களின் சாசனமாகவும் இருக்கிறது. பரலோகம் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் திறந்து காட்டப்படுகிறது. இதில் கிறிஸ்துவே முக்கிய பொருள். நம்முடைய நன்மை இதன் வடிவமைப்பு, தேவனுடைய மகிமை இதன் முடிவு. இது நம்முடைய நினைவை நிரப்ப வேண்டும். இது நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும், நம்முடைய கால்களை வழிநடத்த வேண்டும். இதை நீங்கள் மெதுவாக அடிக்கடி ஜெபத்தோடு வாசிப்பதற்காக இதில் உள்ள சத்தியங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பில் திறக்கப்படும், என்றென்றைக்கும் நினைவு கூறப்படும். இதற்கு மிக அதிகமான பொறுப்பு தேவையாயிருக்கிறது. சிறந்த பணிக்கு இது பலனளிக்கிறது. இதன் பரிசுத்தமான பொருளடக்கத்தை திரித்து கூறுபவர்களை இது கண்டனம் பண்ணுகிறதாய் இருக்கிறது. அடுத்ததாக ஆவியானவரின் அகத்தூண்டுதலை குறித்து சற்றே கவனிப்போம். வேத வசனங்களின் சொற்கள் முழுவதும் ஆவியானவரின் ஏவுதலால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது என்பதை நான் தனிப்பட்ட முறையிலே விசுவாசிக்கிறேன். அதாவது, வேதம் அதிகாரம் செய்யும் வல்லமை உள்ளது. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலத்திற்காக இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு ஆவியானவர் அகத்தூண்டுதல் உத்தரவாதம் கொடுக்கிறது. இதையே வேத புத்தகம் தெளிவுபடுத்துகிறது. 2 பேர் இந்த வேதத்தை குறித்து ஆழமாக தங்கள் கடிதங்களிலே எழுதியிருக்கிறார்கள். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும், பேதுரு தனது இறுதி நிருபத்திலேயும் வேத புஸ்தகத்தை குறித்து உறுதியாக கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. இங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். ஆவியின் அகத்தூண்டுதல் என்பதற்கு தேவனுடைய மூச்சு என்ற அர்த்தமாகும். தேவன் இந்த மனிதர்கள் மூலமாக காரியங்களை கூறியிருக்கிறார். இங்கே பவுலை கொண்டு அவர் என்ன கூற விரும்பினாரோ அதை அப்படியே கூறியிருக்கிறார். அதோடு அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு எதையும் கூட்டவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று எழுதியிருக்கிறார். இந்த மனிதர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஒரு தேவ மனிதர் கூறியது போல, ஆத்துமா சரீரத்தோடு இணைந்திருப்பது எவ்வளவு அவசியமோ அதைப்போல சிந்தனையானது வார்த்தையோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிறார். இன்னும் ஒரு தேவ மனிதரின் கருத்தை கவனியுங்கள். வார்த்தை இல்லாமல் சிந்தனை இருப்பது போல நாம் எளிதில் சுரமில்லாமல் இசை உடையவர்களாகவும், எண்கள் இல்லாமல் கணிதத்தை உடையவர்களாகவும் இருக்க முடியும் என்கிறார். இங்கே சிந்தனைகள் அகத்தூண்டுதலை பெறவில்லை, வார்த்தைகளே ஆவியின் ஏவுதலை பெறுகிறது. ஒரு மாணவி இசை ஆசிரியர் ஒருவரிடத்திலே படித்து வந்தாள். அவள் படித்த பிறகு அவளுடைய அரங்கேற்றம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு அவளுடைய ஆசிரியரும் வந்து பங்கு பெற்றார். அவள் அந்த இசை நிகழ்ச்சியை முடித்த பிறகு நிகழ்ச்சியை குறித்து ஆசிரியரின் கருத்தை அறிய விரும்பினாள். அவர் அவளை வாழ்த்தும்படி வரவில்லை. ஆகவே அவள் தனது தோழியினிடத்திலே, நமது ஆசிரியர் நிகழ்ச்சியை குறித்து என்ன கூறினார் என்று கேட்டாள். அதற்கு அந்த தோழி, நீ பாடியது பரலோக பாடல் போல் இருந்தது என்று அவர் சொன்னார் என்றாள். தன்னுடைய ஆசிரியர் இவ்வாறு சொல்லியிருப்பார் என்று அவளுக்கு நம்பிக்கையில்லை. ஆகவே மீண்டும் அவள் அழுத்தி அழுத்தி கேட்டாள், உண்மையாகவே ஆசிரியர் இந்த வார்த்தைகளைத்தான் சொன்னாரா என்றாள். ஆம், இந்த அர்த்தத்திலே தான் சொன்னார் என்று அவள் சிநேகிதி சொன்னாள். அதற்கு அந்த இசை மாணவி,
இல்லை, அவர் பயன்படுத்திய அதே வார்த்தைகளை எனக்கு தயவுசெய்து சொல்வாயா என்று கேட்டாள். அதற்கு அவளுடைய தோழி, அவர் கூறியது இந்த வார்த்தைதான், அது இந்த பூமிக்குரிய சப்தமே இல்லை என்று கூறினார் என்று சொன்னாள். ஆம், பூமிக்குரிய சப்தமே அல்ல என்பதற்கும் பரலோகத்தின் சப்தம் என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? துல்லியமான வார்த்தை மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்டது. வெறும் சிந்தனை மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். உதாரணமாக, சாத்தான் பொய்யை சொல்லும்படி ஏவப்படவில்லை, ஆனால் அவன் பொய் சொன்னதை வேதம் குறிப்பிடுகிறது. வார்த்தை ஏவி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இவ்வாறு அடிக்கடியாய் சொல்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம். எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே என்று அவர் கூறினார். பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய வார்த்தையை மேற்கோளிட்டு காட்டும் பொழுது அவ்வாறு அவர் சொல்வதை பார்க்கலாம். தேவன் கூறியதை இந்த மனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறார்கள். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மோசே இவ்வாறு எழுதியிருக்கிறார், தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்று அவர் கூறுகிறார். ஆம், தேவன் பேசினார், மோசே தேவன் கூறியதை எழுதினார். பல ஆண்டுகளாக வேதத்தின் கையெழுத்து பிரதிகள் பல கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளோம். இதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் பேசப்பட்டவை. ஆகவே நாம் பரிசுத்த வேத வசனங்களுக்கு நம்மை விட்டு கொடுத்து அதன் அதிகாரத்திற்கு தலைவணங்குவோமாக என்று 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அகஸ்டின் என்பவர் கூறியிருக்கிறார். அது தவறானதாகவோ அல்லது வஞ்சிப்பதாகவோ இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் கூறும்பொழுது, நான் ஒருபோதும் வேத வசன வார்த்தைகள் முழுவதும் ஆவியினால் ஏவி எழுதப்பட்டது என்ற கோட்பாட்டை சந்தேகிக்கவில்லை. தேவன் பயன்படுத்த சித்தமாகி எந்த வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளாரோ அது ஒருமைக்கு பதில் பன்மையாக இருந்தாலும் நடைமுறையில் மனிதனுடைய ஆத்துமாவிற்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறதை அடிக்கடி பார்க்கிறேன் என்றார். அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டா? வேத வசனம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை ஏவி எழுதியிருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? அந்த நம்பிக்கை நம் ஆத்துமாவிற்கு ஆசீர்வாதமானது. இதுவரை இந்த நம்பிக்கை இல்லாமல் வேத வசனங்களை நீங்கள் வாசித்து கொண்டிருந்திருந்தாலும் அல்லது கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது வேத வசனம் தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் நம்புகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் இடம்பெறும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கரத்திலே நீர் தந்திருக்கிற வேத வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஆவியானவர் எப்படி தனி மனிதர்களை ஏவி எழுப்பி எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை இதுவரை விசுவாசியாத யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை நீரே ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத புத்தகம் ஒன்றே ஒரு பாவியை பரிசுத்தவனாக மாற்ற முடியும். பரிசுத்த வேதத்தில் மட்டுமே தேவனுடைய சிந்தை, மனிதனின் மெய்யான நிலை, இரட்சிப்பின் வழி, பாவிகளின் அழிவு மற்றும் விசுவாசிகளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறித்து வாசிக்கலாம். இது மனுக்குலத்தின் நன்மைக்காகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நமக்கு தேவனால் அருளப்பட்ட புத்தகம். இது நம்முடைய நினைவில் எப்போதும் நிற்கிறதாகவும் இருதயத்தை எப்போதும் ஆளுகிறதாகவும் நம்மை வழிநடத்துவதாகவும் இருக்க வேண்டும். வேதம் அதிகாரம் செய்யும் வல்லமை உள்ளது. இதிலுள்ள ஒவ்வொரு தேவ வார்த்தையும் நமக்கான தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆகையால் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்களில் நாம் ஒவ்வொருவரும் தேறினவராகவும் எந்த நற்கிரையும் செய்ய நம்மை தகுதி உள்ளவராகவும் இருக்கும்படி நாம் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருப்போமாக. நாம் தியானித்தது போல
வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவராலே ஏவி எழுதப்பட்டன. வெறும் கருத்து மட்டுமல்ல, வார்த்தைகளும் கூட. ஆதலால் குற்றமற்ற, தவறாக வழிகாட்டாத பரிசுத்த வேதத்தின் அதிகாரத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்தி ஒப்புக்கொடுப்போமாக. ஏனெனில் இந்த வேத புத்தகத்தின் மூலம் நம்முடைய இருதயங்களோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் ஆத்துமா ஒளி பெறுதலையும் வேத வசனத்திற்கான விளக்கத்தையும், அதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளையும், வேதத்தை கிரமமுடன் வாசிப்பதற்கான 7 வழிமுறைகளையும் குறித்து சிந்திக்கலாம். தெய்வ வாக்கு. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8.